20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் தொடர்பாக பாமக நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் இரண்டாவது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினர். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முடிவு செய்தால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து முடிவெடுக்க முடியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இடஒதுக்கீடு தொடர்பாக ஏற்கனவே 3 முறை ராமதாசுடன் அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை காலை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதன் பிறகு இரண்டாவது முறையாக மாலையில் அமைச்சர் தங்கமணியின் இல்லத்தில் பாமக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி, கே.பி. அன்பழகன் மற்றும் பாமக தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ. தன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது அதிமுக, பாமக கூட்டணி குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விதண்டாவாதங்கள் செய்யாமல் சசிகலா பின்னால் அதிமுகவினர் அனைவரும் அணிவகுக்க வேண்டும் என்று நமது எம்ஜிஆர் நாளிதழில் அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சசிகலா அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத போது அதிமுகவுக்கு எப்படி தலைமை ஏற்க முடியும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை காலம் முடிந்து விடுதலையாகியுள்ள சசிகலா வரும் 7ஆம் தேதி தமிழகம் திரும்புகிறார். இந்நிலையில் அமமுக நாளேடான நமது எம்ஜிஆரில் வெளியாகியுள்ள கட்டுரையில் திமுக தலைவர் ஸ்டாலின் எம்ஜிஆருக்கு பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்திய தந்தை கருணாநிதியை விஞ்சும் வகையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க கருதி இப்போது பெரியப்பா என திடீர் பாசம் காட்டி உரிமை கொண்டாடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர சசிகலாவின் தலைமையை ஏற்பதே நல்லது என்றும் அவரை உற்சாகமாக வரவேற்போம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வரம் கொடுத்தவர் தலையில் கையை வைக்க வேண்டாம், விதண்டாவாதத்தின் அடையாளமாக இருந்து தொண்டர்களை ஆவேசம் கொள்ளச் செய்யாதே என்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு சூசகமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் அதிமுகவை மீட்பதில் சசிகலாவின் பங்களிப்பு இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறினார். அவங்க விடுதலை என்ற செய்தி வர தொடங்கியவுடனே எத்தனை வேதியியல் மாற்றம் கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்குன்னு எங்கள் இயக்கம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கும் அம்மாவின் புரட்சி தலைவரின் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதுபோல் அவங்க சட்ட ரீதியான நிகழ்ச்சிகளை, சட்டமுறையான போராட்டங்களை அதிமுகவின் பொதுச்செயலாளர் சின்னமாக தொடர்ந்து நடத்தும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டதாகவும் சட்டப்படி அவரே பொதுச் செயலாளராக நீடிக்கும் நிலையில் சசிகலாவை பதவி நீக்கியது வேடிக்கையாக இருப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். தீய சக்தி திமுகவை ஆட்சிக்கு வர ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிய தினகரன் தான் மன்னிப்பு கடிதம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தவறு செய்தவர்களே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் விளக்கம் அளித்தார். ஆனால் சசிகலாவின் வருகை அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வெளியேற்றி போட்டுட்டு அதிமுகவும் எடுத்து போட்டிட்டு அதிமுகவும் உடைக்க முற்பட்டுட்டு ரெட்டலையும் முடக்க முற்பட்டவங்க எப்படி இந்த கருத்துக்களை சொல்லுவாங்க? ஸோ நிச்சயமாக எந்த தொண்டரும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திரும்ப சசிகலாவும் கட்சியில் உறுப்பினரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க பொதுச் செயலாளருக்கு நாங்கள் கேட்போன்னு சொல்ல முடியும்? சசிகலாவின் வருகைக்கு பிறகு அதிமுகவில் நிச்சயம் தாக்கம் இருக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சசிகலா வரும்பொழுது நிச்சயமாக அதிமுகவில் சில தாக்கங்கள் இருக்குங்கிறதான் இப்போ சமீப காலத்திய சம்பவங்கள்லாம் வெளிப்படையாக காட்டுகிறது. சசிகலா வரும் 7ஆம் தேதி அன்று யாரெல்லாம் அதிமுகவில் பொறுப்பில் இருந்து கொண்டு அவரை வரவேற்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது தான் அதிமுகவில் அவருடைய வருகை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சசிகலாவும் தினகரனும் அதிமுகவை பலவீனப்படுத்திவிட்டு கட்சியை கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் கருத்து எழுந்துள்ளது. இன்னும் 6 ஆண்டுகளுக்கு முதல்வர் ஆவது குறித்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது சசிகலாவால். அதனால இதை எப்படி டிடிவி தினகரன் சொல்லுகிறார் என்று புரியவில்லை. இவருடைய நோக்கம் அதிமுகவுக்குள் ஒரு குழப்பத்தை கொண்டு வருவது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வர்ற தேர்தல் அதிமுக சிறப்பான வெற்றியை பெற்றுவிட்டால் என்ன நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவராக மாறுவார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் எடப்பாடி வந்து விடுவார். அதுக்கப்புறம் அதிமுகக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறத டிடிவி தினகரனும் சசிகலாவும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அமமுகவை வைத்துக் கொண்டு அரசியல் வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாது என்பதை
தினகரன் உணர்ந்து விட்டதாகவும் மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சசிகலா மீண்டும் சபதம் எடுத்து விடுவார் என்ற அச்சத்திலேயே ஜெயலலிதா நினைவு மண்டபம் மூடப்பட்டுள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். அந்த அம்மா வந்துட்டு திருப்பி அந்த நினைவு மண்டபத்துக்கு போக கூடாதுன்னு நேற்று நைட்டு இரவோட இரவா தொடர்ந்த நினைவு மண்டபம் இருக்குல்ல இழுத்து மூடிட்டாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவு மண்டபம் திறந்தாங்கம்மா. சசிகலா அம்மா உள்ள போயிட போறாங்க, திருப்பி போய் 3 வாட்டி சத்தியம் அடிச்சு போயிட போறாங்கன்ட்டு திருப்பி மண்டபத்தை இழுத்து மூடிட்டாங்க. டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக கிரேட்டா தன்பர்க், அமெரிக்க பாடகி ரிஹானா உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி டெல்லி எல்லைகளான சிங்கு, திக்ரி, ஹாஜிப்பூர் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். குடியரசு தினத்தன்று விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறையால் ஏராளமான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போராட்டத்தை மேலும் தீவிரமாக்கப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளதால் அவர்கள் டெல்லி நகருக்குள் நுழைந்து விடாத வகையில் பெரிய அளவிலான ஆணிகளை சாலைகளில் பதித்தும் முள்வேலி, கம்பி, சிமெண்ட் தடுப்புகளாலும் அரண் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் கிரெட்டா தன்பர்க் விவசாயிகளின் போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவில் போராடி வரும் விவசாயிகளுடன் இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாடகி ரியானாவும் விவசாயிகள் போராடி வரும் பகுதிகளில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதை தனது ட்விட்டரில் குறிப்பிட்டு இதுகுறித்து நாம் ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பி தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். ரிஹானா 10 கோடிக்கும் அதிகமான ஃபாலோயர்களை கொண்ட பிரபலம் என்பதால் சில மணி நேரங்களில் அந்த ட்வீட் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. பதிவிட்ட 14 மணி நேரத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான ரீட்வீட், 4 லட்சத்திற்கும் அதிகமான லைக்குகளை பெற்றுள்ள அந்த ட்வீட் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது. ரிஹானாவை பின்தொடர்பவர்கள் பலரும் ரிஹானா சப்போர்ட்ஸ் இந்தியன் ஃபார்மர்ஸ் என்ற ஹேஷ்டேகில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரபல பாலிவுட் நடிகையான கங்கனா ரனாவத் ரிஹானாவின் பதிவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ரிஹானாவின் ட்வீட்டை குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கங்கனா, யாரும் அதை பற்றி பேசப் போவதில்லை, ஏனெனில் அவர்கள் விவசாயிகளே அல்ல, இந்தியாவை பிரிக்க நினைக்கும் தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். ரிஹானா ஒரு முட்டாள் என்றும் கங்கனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வேளாண் சட்டங்கள் அனைத்தும் நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்களுக்கு பிறகே நிறைவேற்றப்பட்டன என்றும் மிகச்சிறிய அளவிலான விவசாயிகளே இதனை எதிர்க்கிறார்கள் என்றும் பிரபலங்களால் போராட்டம் குறித்து தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் எதுவும் சரியானவை அல்ல என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஹரியானா மாநிலம் இசார் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் குடும்பங்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுங்கச்சாவடியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் விவசாயிகளை தடுக்க அரண்களை அமைத்து வரும் மத்திய அரசு பாகிஸ்தான் எல்லையில் ஏன் இதுபோன்ற ஆபத்தான அரண்களை அமைக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் அடங்கிய உயர்மட்ட குழுவினருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கிரேட்டா தன்பர்க், அமெரிக்க பாடகி ரிஹானா உள்ளிட்டோர் வரிசையில் நடிகை மியா கலிஃபாவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் புகைப்படத்தை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளவர், என்ன மாதிரியான மனித உரிமை மீறல் இது, டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு துணை நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் போராட்டம் நாட்டிற்கு நல்லதல்ல என்றும் அரசு உடனடியாக பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, நமக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் விவசாயிகளை ஏன் அச்சுறுத்தி கொலை செய்ய வேண்டும் என்றும் அரசு ஏன் இன்னும் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்தியாவின் 1% மக்களுக்காகவே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரிடமிருந்து பணத்தை பறித்து சிலரின் பையில் வைத்திருப்பதாகவும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் மக்களின் கைகளில் பணத்தை அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். Prime Minister saying that the offer is still on the table to postpone these laws for 2 years. What does that mean? Either you believe that you need to get rid of the laws or you don't. So I feel that this issue needs to be resolved as soon as possible. ये budget
1% आबादी का बजट है। जो हमारे स्मॉल एंड मीडियम इंडस्ट्री के लोग हैं, जो हमारे वर्कर्स हैं, किसान हैं, जो हमारी फोर्सेस हैं, उन सब से आपने पैसा छीन कर लेकर उन्हीं 5, 10, 15 लोगों के पॉकेट में डाल दिया है। அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் மத்திய அரசின் பட்ஜெட் தங்களை எரித்து மத்திய தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வஉசி பள்ளி முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். அப்போது பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கும் எந்த திட்டங்களும் பட்ஜெட்டில் இல்லை என்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் விற்பனை செய்யக்கூடிய முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். முகமது நபிகள் குறித்து அவதூறாக பேசிய பாஜக பிரமுகர் கல்யாணராமனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பாஜக பிரமுகர் கல்யாணராமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவில்லை என்று நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று முதல் 2ஆம் கட்டமாக வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதால் ஊசியை போட்டுக்கொள்ள பலர் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். சென்னை போரூரில் 25 சவர நகையில் திருடு போனது தொடர்பாக வீட்டின் பணிப்பெண்ணிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போரூரை சேர்ந்த சாரதா என்பவர் தன்னுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 25 சவர நகையில் திருடு போனதாக போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். வீட்டில் பணிபுரியும் வடமாநிலத்தை சேர்ந்த ராதிகா என்பவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இதையடுத்து பணிப்பெண் ராதிகாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திரும்ப பெறப்பட்டதாகவும் தற்போதைய அரசு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மறுப்பது ஏன் என்றும் மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் குலாம் நபி ஆசாத் கேள்வி எழுப்பினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளாக புதன்கிழமை காலை மாநிலங்களவை கூடியதும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக திமுக எம்பி திருச்சி சிவா, அதிமுக எம்பி தம்பிதுரை ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர். 4 fishermen of Tamil Nadu were reported missing, and later after 4 days on 23rd January it was reported by the Sri Lankan Navy that their bodies were found in the Box Straits, sir, and the contention of the Sri Lankan Navy was that the fishermen's boat rammed into their vessel and so it happened, and it was not actually so. They have been brutally attacked and killed and their catches have been taken away by the Sri Lankan Navy. அப்போது பேசிய வெங்கையா நாயுடு, அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு மீனவர் பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுத்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்பதாக கூறினார். அதற்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக இலங்கை அரசுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். So we have taken it up with the strongest terms with the Sri Lankan government, and this particular incident I think was particularly unacceptable, and that has been made very, very clear to them. காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் பிரச்சனையை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் இந்த பிரச்சினை தொடர்பாக வெங்கையா நாயுடு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது விவசாயிகள் பிரச்சினை குறித்து விவாதிக்கவும் இதற்காக 15 மணி நேரம் ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதனால் 2 நாட்களுக்கு கேள்வி நேரம் ரத்து செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவை கூடிய போதும் விவசாயிகள் பிரச்சினை குறித்து அமளியில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் சஞ்சய் சிங், சுஷில்குமார் குப்தா, ND குப்தா ஆகிய 3 பேரை நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் பங்கேற்க வெங்கையா நாயுடு தடை விதித்தார். As per the rule 255, please withdraw from the house. Please withdraw from the house. Please go out of the house. அதைத் தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் குலாம் நபி ஆசாத், டெல்லியில் குடியரசு தினத்தன்று வன்முறையில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாடு இதுவரை பல்வேறு கட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தை எதிர்கொண்டதாகவும் அப்போது விவசாயிகளே வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிட்டார். எனவே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் குலாம் நபி ஆசாத் கேட்டுக் கொண்டுள்ளார். अंग्रेज जब ये तमाम चीजें मैंने दिया कि अल्टीमेटली अंग्रेजों ने विड्रॉ किया, तो हम क्यों नहीं कर सकते? हमारे भाई हैं, हमारे एक हैं.
விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கதவு திறந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விவசாயிகள் போராட்டத்தை மற்றொரு ஷாஹின்பாக் போராட்டம் போல மாற்றிவிடக் கூடாது என்றும் பாஜக உறுப்பினர் புவனேஸ்வர் கலிட்டா கூறியுள்ளார். இந்நிலையில் மாலை 4 மணிக்கு மக்களவை கூடியது. அப்போது வேளாண் சட்ட விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மாலை 4:30 மணி வரை அவையை ஒத்திவைப்பதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். பின்னர் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலகம் அருகே அரசு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் 2வது நாளாக 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் திடீரென்று காமராஜர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு இருந்த போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்தனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சுகாதார பணியாளர்களிடம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் ஆர்வம் இல்லாததால் உள்ளாட்சி ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்வோரின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. எனவே சுகாதாரத்துறையை தவிர மற்ற துறைகளின் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி உள்ளாட்சி ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து கேட்டு பெற்று அந்த பட்டியலையும் மாநில சுகாதாரத்துறை தயாராக வைத்துள்ளது. இதுவரை 1,06,000 நகர்ப்புற ஊழியர்களும் 1,54,000 காவல்துறையினரும் கணக்கெடுக்கப்பட்டுள்ளனர். உள்ளாட்சி ஊழியர்களுக்கு அடுத்தபடியாக காவல்துறையினருக்கு தடுப்பூசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினமே ஒரு சிம்பாலிக்காக சிடிஎஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். பல கலெக்டர்ஸ் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட வருவாய்த்துறையிலலாம் பல மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர்களே வருவாய்த்துறையில் இருக்கிறதுனால அவங்களே கூட மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக தொடங்கியிருக்காங்க. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் சில தனியார் பள்ளிகள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் முறையாக முகக்கவசம் அணிவதில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வழிகாட்டு நெறிமுறைகளை குறைவின்றி பின்பற்றுமாறு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துமாறு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். எம்டெக் படிப்பில் 2 பாடப்பிரிவுகளை ரத்து செய்தது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அழகல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சித்ரா, குழலி என்ற மாணவிகள் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பல்கலைக்கழகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த 2 படிப்புகளுக்கும் 35 ஆண்டுகளாக நிதி ஒதுக்குவதுடன் மாணவர் சேர்க்கைக்கான பட்டியலையும் மத்திய அரசே தேர்ந்தெடுத்து அனுப்புவதாக குறிப்பிட்டார். ஆனால் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கையை பல்கலைக்கழகமே மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதால் எந்த இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுவது என்பதில் குழப்பம் ஏற்பட்டதாகவும் அதனால் இந்த 2 பாடப்பிரிவுகளையும் நிறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றால் பல்கலைக்கழகமே இடஒதுக்கீடு முறை குறித்து முடிவெடுக்க வேண்டியதானே என்றும் நிதிக்காக படிப்பை ரத்து செய்தது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அழகல்ல எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாக தமிழக அரசுடன் கலந்து ஆலோசித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். வரும் காலங்களில் ரயில்வே துறையில் உள்ள பணியிடங்கள் குறைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஜான் தாமஸ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் எலக்ட்ரிக் ரயில் என்ஜின் பயன்பாட்டு சேவையை தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஜான் தாமஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று பரவலை பொறுத்து ரயில்களில் பொதுப்பெட்டிகள் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தற்போது சென்னையில் மட்டும் புறநகர் ரயில் இயக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற இடங்களில் இயக்குவது பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற கோரி ரயில்வே தலைமை செயல் அதிகாரி சுனித் சர்மாவிடம் கனிமொழி எம்பி மனு அளித்தார். டெல்லியில் சுனித் சர்மாவை நேரில் சந்தித்து மனு அளித்த அவர் பாலக்கோடு, நெல்லை பாலருவி விரைவு ரயில் சேவையை தூத்துக்குடி வரை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல் சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை புதிதாக ஜனதா விரைவு ரயிலை இயக்க வேண்டும் என்று, தூத்துக்குடி குருவாயூர் இடையேயான இணைப்பு ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரியை அடுத்த வரட்டணம்பள்ளியில் 51 எருது விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது.
வரட்டனப்பள்ளி, பருகூர், சிந்தனம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாடுகள் எருதுவிடும் விழாவில் பங்கேற்றன. இந்த விழாவில் கலந்து கொண்ட மாடுகளில் முதல் பரிசு பெற்ற காளையின் உரிமையாளருக்கு வரட்டனப்பள்ளி ஊர் பொதுமக்கள் சார்பாக 70,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. எருதுவிடும் விழாவில் காளை மூட்டியதில் இளைஞர் ஒருவர் காயமடைந்தார். அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் நீண்ட நேரமாக வராததால் ஓட்டுநர் மீது அப்பகுதி மக்கள் தாக்குதல் நடத்தினர். மதுரையில் பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கோமதிபுரம் பகுதியில் சன்னாசி என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் குடோன் உள்ளது. குடோனில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் தீயில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்தால் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக குழந்தைகள், வயதானவர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்த மருத்துவர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு குறைத்து காட்டுவதாக இந்திய மருத்துவ சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் தேசிய தலைவர் ஜெயலால் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், நாடு முழுவதும் 164 மருத்துவர்கள் மட்டுமே கொரோனா தொற்றால் உயிரிழந்ததாக மத்திய அரசு தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் மருத்துவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாகவும் இதுவரை 734 மருத்துவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தன்னலம் பாராமல் உழைக்கும் மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், உயிரிழந்த மருத்துவர்களின் பட்டியலை மீண்டும் தயாரித்து அவர்களின் குடும்பத்தாருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறினார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையில் மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பு சேவை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்நிலையில் விமான நிலையம் துவங்கி பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கம் வரை ரயில் சேவை நீட்டிக்கப்பட உள்ளது. 2019ஆம் ஆண்டு துவங்கிய இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணி ஒருவருக்கு அளித்த பதில் கடிதத்தில் விரைவில் அடுத்த கட்ட பணிகள் துவங்க உள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் ஃபயர்வால் விளையாட்டால் உயிரிழந்த மாணவனின் உயிரிழப்பு குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. விளையாடிக்கொண்டே இருந்தபோது மூளையில் திடீரென்று ஏற்பட்ட இரத்த கசிவால் மாணவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் 16 வயது ஆன மாணவன் தர்ஷன் ஃபயர்வால் என்ற ஆன்லைன் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து மரணமடைந்தார். அவரது மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவே மரணத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. போலீசார் சொல்வது என்ன? I got one. He's downstairs. He's like hostile erased. What the hell? புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி பகுதியை சேர்ந்தவர் 16 வயதான தர்ஷன் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நன்கு படிக்கக்கூடிய தர்ஷன் ஃபயர்வால் என்ற ஆன்லைன் விளையாட்டில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தார். திங்கட்கிழமை மாலை வீட்டின் அறையில் அமர்ந்தபடி காதுகளில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு 4 மணி நேரம் தொடர்ந்து ஃபயர்வால் விளையாடி உள்ளார். 30 seconds remaining. திடீர் என்று அவர் மயங்கி விழுந்தார். தனியார் மருத்துவமனை கொண்டு சென்ற வழியில் உயிரிழந்தார். இதுவரை ஆன்லைன் விளையாட்டுகளில் மாணவர்கள், இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் தான் நடந்துள்ளன. முதன்முறையாக ஆன்லைன் விளையாட்டு விளையாடியதால் மயங்கி விழுந்து மாணவன் மரணமடைந்த சம்பவம் தமிழகம், புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் காலையிலிருந்து சாயந்தரம் 4 மணி மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு 4 மணிலேருந்து 7 மணி மட்டும் அவர் ஹெட்ஃபோன் வச்சுக்கின்னு கேம் விளையாடிருக்கிறார், ஆன்லைன் கேம் விளையாடிருக்கிறாரு. அப்போ அவர் கேம் விளையாடின்னு இருக்கும்போது பேரண்ட்ஸ் சொல்ல அவர் ஹெவி சவுண்டோடு வச்சுக்கின்னு ஹெட்ஃபோன் வச்சுட்டு கேட்டிருந்ததுனால இதுக்கே அவங்க அப்பா அவரை ஒரு தடவை முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மீறி அவர் விளையாடினே இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு 7:30 மணிக்கு கொலாப்ஸ் ஆயிட்டாரு. உடற்கூறாய்வின் முதற்கட்ட அறிக்கையில் மாணவனின் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவுதான் உயிரிழப்பிற்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அவருக்கு காஸ் ஆஃப் டெத் இன்டர்னல் ஹேமரேஜ், பிரெயினில் இன்டர்னல் ஹேமரேஜாக இருக்குது. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் இறந்துருக்கிறாரு. டாக்டர் சொல்லும்போது இரத்த கசிவு ஏற்படுறதுக்கு ஒரு ஆக்சிடென்டல் கேஸஸாக இருந்தால் அது மாதிரியான பிரெயினில் இரத்த கசிவு ஏற்படலாம். இல்லை ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஏற்படலாம். ஆனால் இது மாதிரியான சின்ன பையனுக்கு பாசிபிலிட்டிஸ்
ஹெவி சவுண்டு, அதிகமான சவுண்டு கேட்டாலும் தொடர்ந்து ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வந்து நரம்பு வந்து நம்ம மூளைக்கு போகிற நரம்புகளை வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் இறந்துருக்கலாம் அப்படின்றத வந்து ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்புகளால் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றம் குறித்து இன்னும் தீர்மானமான முடிவுகள் வராத நிலையில் நீண்ட நேரம் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன் மூலிமா நம்ம வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, ஆசிரியர்கள் கிளாஸ் நடத்தும் போது அந்த செல்ஃபோன் வந்து இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் வந்து தவிர்க்க முடியாததாக ஆகிப்போச்சு. ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறதுனால தவிர்க்க முடியாததாக போயிடுது. அதனால் ஆசிரியர்கள் கிளாஸ் நடத்தும் போதே போதுமான இடைவெளி விடணும். ஒரு கிளாஸுக்கும் போதுமான இடைவெளி விட்டு அவங்களுக்கு கிளாஸ் நடத்துறதும், அதேமாதிரி அந்த செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடிய பசங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களை க்ளோஸ் மானிட்டர் பண்ணணும். அவங்க கவனிக்காமல் விடுறதுனால அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களா கேம் விளாட்றாங்களான்றது தெரியாது. அது இல்லாமல் அந்த கேம் ஒரு இதுக்கும் வந்து இடைவெளி இருக்கணும். கேம்லாம் சில கேமில் வந்து குழந்தைகள் வந்து தன்னை அறியாமலே வந்து ஈடுபட்டுக்கின்னு மணிக்கணக்காக விளையாட வேண்டியதாக போயிடுது. அப்போ அந்த ஈடுபாட்டின் காரணமாக அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கும் குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணிப்பதும் ஆன்லைன் விளையாட்டுகளில் இருந்து விலகி இருப்பதுமே இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்கும் வழிகள் என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற அம்மன் கோவில் திருவிழா. விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தருமபுரியில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் தேவாதியம்மன் கோவில் திருவிழாவில் 500 ஆடுகள் பலியிட்டு விருந்து படைக்கப்பட்டது. அரூரில் 24 மனை தெலுங்கு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய தொழில் விருத்தியடைய ஆண்டுதோறும் தை மாதம் தேவாதியம்மன் கோவிலில் விழா கொண்டாடுவது வழக்கம். ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த விழாவில் இந்த ஆண்டு சுமார் 500 ஆடுகள் பலியிடப்பட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது. வனத்தில் பச்சை பந்தல் போட்டு சுவாமிக்கு கிரகம் வைத்து அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சுவாமிக்கு வெட்டிய முதல் ஆட்டின் இறைச்சியை தீயில் சுட்டு பிரசாதமாக சாப்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து கறி விருந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவின் போது சமைக்கப்படக்கூடிய பொருட்களை வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது என்பதால் மீதமிருந்த இறைச்சி உணவை குழி தோண்டி புதைத்தனர். தமிழ் சமூகத்திற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களுடன் அமைச்சர்கள் ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் மற்றும் எம்எல்ஏக்கள் உட்பட அதிமுகவினர் திரளாக பங்கேற்று அண்ணாவின் புகழ் ஓங்குக என முழக்கமிட்டனர். முன்னதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, தமிழ் மொழி, தமிழ் இனம் என எந்நேரமும் தமிழ் தமிழ் என தமிழ் சமூகத்திற்காகவே வாழ்ந்த அண்ணாவை அவர்தம் நினைவு தினத்தில் போற்றி வணங்கி மகிழ்வதாக குறிப்பிட்டார். இதேபோல் தமிழை சுவாசித்தவர், தமிழர்களை நேசித்தவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டவர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை உடைமைகளாக்கி வாழ்ந்து வரலாறானவர் அண்ணா என்றும், அவர் தமிழ் தாயின் தவப்புதல்வன் எனவும் துணை முதலமைச்சர் OPS ட்வீட் செய்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் இருந்து அண்ணா சதுக்கம் வரை திமுக சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். அண்ணா நினைவிடத்தில் ஸ்டாலின் உட்பட திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லியில் குழுமி உள்ள கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் அங்கு தமிழக அரசு இல்லத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் MP ஆகியோரும் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினர்.
உழைப்போம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். மதுரை நெல்பேட்டை பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்தார். இதேபோன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு அதிமுக, திமுக உட்பட பல்வேறு கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து அண்ணா நினைவிடம் வரை சென்றவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் மற்றும் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூணம், மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் நடப்பாண்டு 5000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதி விவசாயிகள் பழையனூர், கீழடி, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் தங்களுடைய நெல்களை விற்பனை செய்து வருகின்றனர். இருப்பினும் நடப்பாண்டு தாமதமாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும், சாக்கு மூட்டைகள் பற்றாக்குறை காரணத்தை காட்டி அதிகாரிகள் நெல்களை தாமதமாக கொள்முதல் செய்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கொள்முதல் நிலைய வாயிலில் கொட்டப்பட்டுள்ள நெல் வயலில் காய்ந்து வீணாகுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பழையனூரில் உள்ள கொள்முதல் மையத்தில் பேரூராட்சி நிர்வாகம் மின் கட்டணம் செலுத்தாததால் அங்கும் சரிவர நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரப்பதத்தோடு வந்திருக்கக்கூடிய அந்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாமல் இந்த அளவிற்கு தேக்கி வைத்திருப்பது மிக மிக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயலாகும். உடனடியாக கொள்முதல் செய்ய தவறிய இந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதைவிட மின்சார கட்டணத்தை செலுத்தாமல் இருந்த திருப்பூணம் பேரூராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக விவசாயிகள் நெல் கொள்முதல் எடுத்தால் நேரடியாக சம்சாரிக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஒன்று இல்லை என்றால் இது காலமான அவங்க பிறவட்டில் போய் தனியாட்ட கொடுத்து அடிமட்டி விலைக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இருக்குது. ஆவடியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பூங்காக்கள் பாழடைந்து காட்சியளிக்கின்றன. பூங்காக்களுக்கு லட்சக்கணக்கில் பராமரிப்பு செலவு கணக்கு காட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அடுத்த ஆவடி மாநகராட்சியில் 48 வார்டுகள் உள்ளன. அம்ருத் திட்டத்தின் கீழ் 4,40,00,000 ரூபாய் செலவில் கடந்த 2019ஆம் ஆண்டு 3 பூங்காக்கள் திறக்கப்பட்டன. நிரஞ்சன் நகர், இந்திரா நகர், ஸ்ரீராம் நகர் ஆகிய பகுதிகளில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அவற்றை அமைச்சர் பாண்டியராஜன் திறந்து வைத்தார். ஆனால் அதன்பின் பூங்காக்களை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இப்போதைய கொரோனாலாம் முடிவு வந்த நிலைமையில் இந்த பூங்காக்கள்லாம் செயல்பாட்டுக்கு விடலான்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் இந்த 3 பூங்காக்களும் பார்த்தீங்கன்னா புதர் மண்டி கிடக்குது. இங்கே நிறைய விஷ ஜந்துக்கள்லாம் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எங்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்க ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. சீக்கிரமா தரங்க. குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சிசிடிவி கேமராக்களுடன் அமைக்கப்பட்ட பூங்காக்கள் தற்போது புதர்மண்டி காட்சியளிக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 90 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா 6 மாதங்களுக்கு பின் மூடப்பட்டதாகும். அதன்பின் திறக்கப்படவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. பூட்டி கிடக்கும் பூங்காவை பராமரிப்பதாக கூறி 40,000 ரூபாய் வரை மோசடி நடந்ததாகவும் அப்பகுதி வாசிகள் கூறுகின்றனர். பராமரிப்புன்ற பேரில் பல லட்சம் ரூபாய் எடுத்திருக்க குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால அதிகாரிகள் யார் தவறு செஞ்சாலும் வெளிப்படைத்தன்மையாக மாவட்ட நிர்வாகம் தானாக முன் இவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். வெளிப்படைத்தன்மையோட அந்த பராமரிப்பு கணக்குகள் சரியான முறையில் செலவு செஞ்சு பூங்காவுடைய பராமரிப்பை ஒரு பொறுப்பான அதிகாரிகள் வெளிப்படைத்தன்மையாக செயல்படுற கேட்டுக்கிறேன். திருமலை வாசன் நகரில் உள்ள பூங்கா 5 ஆண்டுகளாக பாழடைந்த நிலையில் காட்சியளிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணம் வீணாகி இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பூங்காக்களை திறக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய வாகனங்களை அளிக்கும் திட்டம் அமலிற்கு வரும்போது எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படலாம் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன. காற்று மாசு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பழைய வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து நீக்கும் திட்டம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. மோட்டார் வாகன சட்டத்தின்படி 8 ஆண்டுகளை கடந்த வாகனங்கள் அனைத்தும் ஆண்டுதோறும் தகுதிச் சான்றிதழ் பெற்று பயன்படுத்த வேண்டும். 15 ஆண்டுகளை கடந்த வாகனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாகன புதுப்பிப்பு சான்றிதழ் பெற வேண்டும். இந்நிலையில் புதிய திட்டத்தின்படி வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் 15 ஆண்டுகளை கடந்திருந்தால்
62 மடங்கு கூடுதல் கட்டணம் செலுத்தி சான்றிதழ் பெற வேண்டும். இதன்படி கார்களுக்கு 200 ரூபாயாக இருந்த கட்டணம் 7500 ரூபாயாகவும், கனரக வாகனங்களுக்கு 600 ரூபாயாக இருந்த கட்டணம் 12500 ரூபாயாகவும் உயர வாய்ப்புள்ளது. தனிநபர் பயன்படுத்தும் வாகனங்கள் 20 ஆண்டுகளை கடந்திருந்தால் 8 மடங்கு கூடுதல் கட்டணம் செலுத்தி பதிவை புதுப்பிக்க வேண்டும். இதன்படி இருசக்கர வாகனங்களுக்கு 300 ரூபாயாக இருந்த கட்டணம் 1000 ரூபாயாகவும், கார்களுக்கு 600 ரூபாயாக இருந்த கட்டணம் 5000 ரூபாயாகவும் உயரலாம் என தெரிகிறது. இது தவிர சாலை வரியுடன் வசூலிக்கப்படும் பசுமை கட்டணமும் 10 முதல் 25% வரை உயர்வதற்கு வாய்ப்புள்ளது. இந்த திட்டம் அமலானதற்கு பின் பழைய வாகனங்களை பயன்படுத்துவோர் அதிகமான வரிச்சுமைக்கு ஆளாவர். அதனால் பழைய வாகனங்களின் பயன்பாடு முற்றிலும் குறைந்துவிடும் என மத்திய அரசு கருதுகிறது. கொரோனாவிற்கு முன்பிருந்தே மந்தகதியில் இயங்கி வந்த ஆட்டோமொபைல் துறையில் அபரிமிதமான வளர்ச்சியும் இதனால் ஏற்படும் என நம்பப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து 2 பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை மேற்கொள்ள சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கோபாலபுரத்தை சேர்ந்தவர் 28 வயதான சரண்யா. இவரது கணவர் அருள் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு 3.5 வயதில் கனிஷ்கா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சரண்யாவுக்கு மீண்டும் கருத்தரித்துள்ளது. 4 மாத கர்ப்பிணியான சரண்யாவின் தாய் வீட்டில் அருகில் இரண்டாவதாக பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பது குறித்து அறிய திட்டமிட்டு சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து பார்த்துள்ளனர். அதில் பெண் குழந்தை என்று தெரிய வந்ததால் கருவை கலைக்க திட்டமிட்டு பூங்கொடி என்பவர் மூலமாக போலி மருத்துவர் பூமணி சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்தார். இதில் சரண்யாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆத்தூர் போலீசார் சரண்யாவின் தாயார் பூங்கொடி, அவருடைய தோழி அலமேலு, அவருடைய மருமகன் சின்னராசு மற்றும் செவிலி சிவபிருந்தா ஆகியோரை கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய போலி மருத்துவர் பூமணி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்யும் கும்பல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைத்து போலி மருத்துவர் பூமணி உள்ளிட்டவர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறியுள்ளார். டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது விசாரணைக்கு உத்தரவு பண்ணியிருக்கோமா சமூக நலத்துறை மூலமா? விசாரணை இவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பண்றாங்க. ஜேடி ஹெல்த் மூலமா ஜேடி ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க லெவல்ல பண்ணிட்டு அதான் இப்போ கிரிமினல் கேஸ் தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வி வில் ப்ரொசீட் அண்டர் அப்ராப்ரியேட் ஆக்ட். நீங்க ஏதாவது எச்சரிக்கை பண்ணுவீங்களா அங்க இருக்கிற மக்களுக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது? கட்டாயமா இது பண்ணிட்டோம். பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்ததுனாக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம். என்ன தான் பிரச்சனை. இந்த லோக்கல்ல இது வெளியே போன விஷயம் தெரிஞ்சதுனால குவாக்கு கிட்ட போறாங்க. குவாக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்றது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி இது பண்றாங்க? ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது இதுல தொடர்பு இருக்குமா? இல்ல அந்த மாதிரி இல்ல. இதுல என்கொயரி பண்ண வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல. பட் அந்த ஸ்கேன் சென்டர் நம்ம சீல் வச்சிட்டோம். நாங்கள் எப்படி இசையமைத்தாலும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது மக்களின் தலையெழுத்து என்று இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இளையராஜா இசையமைத்து வந்தார். அந்த இடத்தை வேறொருவருக்கு விற்கவிருப்பதால் இளையராஜாவை ஸ்டுடியோவில் இருந்து வெளியேற அதன் நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா நீதிமன்றம் வரை சென்றார். ஆனால் இறுதி வரை இளையராஜாவை ஸ்டுடியோவுக்குள் அனுமதிக்காமல் சட்ட போராட்டம் நடத்தி பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகம் அவரை வெளியேறச் செய்தது. இதையடுத்து கோடம்பாக்கத்தில் புதிதாக ஒரு இடத்தை வாங்கி ஸ்டுடியோ கட்டமைக்கும் பணிகளை இளையராஜா தொடங்கினார். அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் புதிய ஸ்டுடியோவில் மீண்டும் இசை பயணத்தை தொடர்ந்தார். இளையராஜா என பெயரிடப்பட்டுள்ள அந்த ஸ்டுடியோவில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி நடிக்கும் படத்திற்கான பாடல் ரெக்கார்டிங்கை தொடங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இளையராஜா தனது சொந்த செலவில் புதிய ஸ்டுடியோவை அமைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் எப்படி மழை வருவது யாருக்கும் தெரியாதோ அதேபோன்று இசை வெளியாவதும் தெரியாது என்றார். எனவே நாங்கள் எப்படி இசையமைத்தாலும் மக்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றார். எந்த மாதிரியான சாங்ஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வர்ற நேரத்தில் மழை கொட்டுற நேரத்தில் கொட்ட போகுது. மியூசிக் என்ன நேரத்தில் எப்படி வருதோ அப்படி தான் வரும். நாங்கள் போடுறது தான் அவங்க கேட்டாகணும். அது தலையெழுத்து மாற்ற முடியாது. அப்போ எப்படி நான் பாட்டை போடுவீங்க அப்படின்னு கேட்டால் எப்படின்னு சொல்கிறது யாரால சொல்ல முடியும்? மழை எப்போ விழுதுன்னு சொல்லி மழைகிட்ட கேட்க முடியுமா? ஆசிய
ஆசியாவிலேயே பெரிய ஸ்டுடியோவாக விஜயா வாகினி, ஜெமினி, சாரதா, கோல்டன், ஏவிஎம், விஜயா கார்டன் போன்ற பல ஸ்டுடியோக்கள் இன்று இல்லை என்றும் இந்த வரிசையில் பிரசாத் ஸ்டுடியோவும் சேர வேண்டும் என்று வெளியே வந்துவிட்டேன் எனவும் இளையராஜா கூறினார். விஜயா வாகினி ஸ்டுடியோ வந்து ஆசியா கண்டத்திலேயே மிகவும் பெரிய ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவை இன்னைக்கு காணோம். ஜெமினி ஸ்டுடியோ அதையும் காணோம். நெப்டியூன் அதையும் காணோம். சாரதா ஸ்டுடியோ அதையும் காணோம். கோல்டன் ஸ்டுடியோ அதையும் காணோம். ஏவிஎம் ஸ்டுடியோ அதையும் காணோம். விஜயா கார்டன் அதையும் காணோம். இப்படி ஸ்டுடியோக்கள்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிற லிஸ்ட்டில் பிரசாத் ஸ்டுடியோவும் சேரணும்னு நான் வெளியில் வந்துட்டேன். தங்கள் படத்திற்கு இளையராஜா இசையமைப்பதை ஒட்டி ஸ்டுடியோ திறப்பு விழாவிற்கு வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, சூரி உள்ளிட்டோர் நேரில் வந்தனர். அத்துடன் அவர்கள் இசையமைக்கும் பணிகளிலும் பங்கேற்றனர். பின்னர் பேசிய விஜய் சேதுபதி, புதிய ஸ்டுடியோவில் இளையராஜா தங்களது படத்திற்கு முதலில் இசையமைத்தது பெருமையான தருணம் என்றார். ராஜா சாரோட பெரிய ஃபேனு. அவரோட ஸ்டுடியோ ஆரம்பிக்கிற அன்றைக்கி நான் வருவேங்கிறத நினச்சி கூட பார்க்காது. அதுவும் எங்கள் படத்துக்காக சூரி ஹீரோ நடிக்கிற படத்தில் நானும் நடிக்கிறேங்கிற பெரிய சந்தோஷம். உண்மையாகவே வெற்றி சாரோட ஒரு பொண்ணு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நிறைய சந்தோஷங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோடம்பாக்கத்தில் திறந்துள்ள ஸ்டுடியோவில் இன்றைய நவீன தொழில்நுட்பம் அனைத்தும் உள்ளதாக இளையராஜா தெரிவித்தார். சில பணிகள் நிறைவடைந்த பின்னர் முழுவீச்சில் இசையமைப்பு பணி தொடரும் என்றும் கூறினார். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.